இன்னைக்கு ஒரு கஸ்டமர் ஒரு காமெடி பண்ணிட்டாருங்க. என்ன காமெடினா, இந்த வண்டிக்கு கூலண்ட் ஆயில மாத்தணும்னு வண்டிய கொண்டு வந்தாருங்க. சரிங்கன்னு சொல்லிட்டு நானும் செக் பண்ணிட்டு கூலண்ட் ஆயில மாத்தி குடுத்துட்டேன். கூலண்ட் ஆயில மாத்திட்டு நம்ம வழக்கமா கூலண்ட் ஆயில சேஞ்ச் பண்ணோம்னா ரேடியேட்டர் ஃபேன் ஓடுதான்னு செக் பண்ணி தான் குடுப்பேன். அப்படி செக் பண்றப்ப ரேடியேட்டர் ஃபேன் ஓடல, டெம்பரேச்சர் ரைஸ் ஆயிருச்சு. சார் டெம்பரேச்சர் ரைஸ் ஆயிருச்சு, ரேடியேட்டர் ஃபேன் ஓடலன்னு சொல்லி சொன்னேன். என்ன தம்பி இன்னும் இன்ஜின் கூலிங் ஆகலையா? என்னையா கூலண்ட் ஆயில மாத்திட்டீங்க கூலிங் ஆகலன்றீங்க? நேத்து இப்படி தான் எனக்கு நடு ரோட்ல இப்படி தான் தண்ணி வந்து ஹீட் ஆகி புகையா வந்து நின்றுச்சியா, அதனால தான் நான் வந்து கூலண்ட் ஆயிலே மாற்றினேன் அப்படின்னாரு. என்னது புகையா வந்து நின்றுச்சா? என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம் தம்பி நேற்று இப்படி தான் ஆச்சு அப்படின்னாரு. அதுக்கு தான் நான் கூலண்ட் ஆயில் மாற்றினேயா அப்படின்னாரு. அப்படியா? ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. நீங்களா வந்து ஒரு முடிவு பண்ணிக்குவீங்க, நீங்களா எல்லாமே பண்ணிக்குவீங்களா சார்? ஃபஸ்ட்டு என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு செக் பண்ணி பார்க்குறப்ப இந்த ரேடியேட்டரில் வர ஃபேனு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த ஃபேனில் வர மோட்டார் மட்டும் ஒன்று வாங்கி நம்ம மாட்டி கொடுத்துட்டு, சார் இனிமேல் இப்படி பண்ணாதீங்க, உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன கம்ப்ளைண்ட் ஆச்சுன்னா அந்த கம்ப்ளைண்ட்டை ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லுங்கள். நீங்கள் உண்மை என்னன்னு சொன்னால் தான் நாங்கள் செக் பண்ண முடியும். இப்போ நான் போய் குழந்தையில மாற்றிட்டு ஃபேன் ஓடுதான்னு செக் பண்ணேன். வேற ஒருத்தங்களா இருந்தால் குழந்தையில மட்டும் மாற்றி விட்டுருப்பாங்க. நீங்கள் திருப்பி நடு ரோட்டில் போய் புகை வந்து நின்றுருக்கோம், இன்ஜின் சீஸ் ஆகிருக்கு அல்லது ஹெட்டு கம்ப்ளைண்ட் ஆகிருக்கு. உங்களுக்கு தேவையில்லாத விரைய செலவு தான். எப்பயுமே மெக்கானிக்கிட்ட வந்தீங்க அப்படின்னா இந்த கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு சார், இது இப்படி இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் செக் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் இருக்கோம். உங்கள் வண்டி என்ன பிரச்சனைனாலும் பார்த்துக்கலாங்க, கவலைப்படாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.